வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டர்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு சம்மை பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ராஜா என்பவர் ரூபாய் 500 ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்துகிறார். வட்டி 7.5% எனில் 5 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறக்கூடிய தொகை எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ராஜாங்கிற பர்சன் ரூபாய் 500 ரூபாயை ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஒவ்வொரு மந்த் ஸ்டார்டிங்லையும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளுக்கு கட்டிட்டு வராரு. அவருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்கக்கூடிய வட்டி வீதம் 7.5%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டு பெரும் தொகை எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது P இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 500 ரூபாய். R இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7.5%. இதை நான் இப்படியும் எழுதிக்கலாம்ல. இப்போ இது மிக்ஸ்டாக இருக்குது, ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை நான் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். 7 14 + 1 15/2%. அப்புறம் N என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக கட்டுறாரு. இது நமக்கு அவர் ஒவ்வொரு மந்த் ஸ்டார்டிங்லேயும் கட்டுறதுனால நான் என்ன எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மந்த். அதாவது 5 × ஒரு ஆண்டில் எத்தனை மாதங்கள் இருக்கும், 12. ஸோ அப்போ 60 மாதங்கள் அவர் கட்டுறாருன்னு நம்ம எழுதிக்கிடலாம். இப்போ வைப்பு தொகை, அதாவது அவரோட டெபாசிட் அமௌண்ட்டு எவ்வளவு, P × N. அதாவது 500 ரூபாயை எத்தனை மாதங்களாக கட்டுறாரு, தொடர்ச்சியாக 60 மாதங்களுக்கு கட்டுறாரு. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இதுதான் அவரோட டெபாசிட் அமௌண்ட்டு. இப்போ இதுக்கு தான் நம்ம வட்டியை கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த டெபாசிட் அமௌண்ட்டையும் அந்த வட்டியையும் ஆட் பண்ணிட்டா ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவருக்கு 5 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை கிடச்சிரும். இப்போ வட்டிக்கு ஃபார்முலா என்ன, வட்டி இஸ் ஈக்குவல் டு P × கேபிட்டல் N × R/100. இங்கே ஏன் நான் கேபிட்டல் N போட்டிருக்கோம்னா அவர் ஒவ்வொரு மாதங்களாக தொடர்ச்சியாக 60 மாதங்களுக்கு கட்டுறாரு. ஸோ அந்த எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். N இஸ் ஈக்குவல் டு என்ன, இப்போ நமக்கு ஃபார்முலாவில் N எப்படி இருக்கணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ முதல்ல அதுக்கு நம்ம என்ன, ஏன்னா நமக்கு N மாதங்களாக தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக 60 மாதங்களுக்கு கட்டுறாரு. அப்போது 12 மாதங்கள் ஒரு வருடம்னா அவர் கட்டக்கூடியது எப்படி, ஃபஸ்ட்டு 1ஆவது மாதம் கட்டுறாரு, அப்புறம் 2nd மந்த்து கட்டுறாரு, அப்படி தொடர்ச்சியாக 60th மந்த் வரைக்கும் கட்டுறாரு. அப்போ N இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை பாருங்களேன், 1 + 2 + up to +60 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுக்கு நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸில் ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதாவது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. முதல் n இயலெண்களின் கூடுதல் என்ன, n × n + 1/2. இங்கே இருக்கக்கூடிய 12ஐயும் நம்ம இதில் எழுதிக்கலாம். இங்கே n எவ்வளவு, 60. இப்போ அப்ளை பண்ணலாமா, n இஸ் ஈக்குவல் டு 60 × n + 1, 60 + 1 2 × 12 24ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம அடிக்கலாமா, அப்போ 305/2 ஆண்டுகள் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸில் கிடச்சிட்டா. இப்போ நம்ம வட்டி கால்குலேட் பண்ணிடலாம். வட்டி என்ன, இது P × கேபிட்டல் N × R/100. P எவ்வளவு, 500 ரூபாய். N என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 305/2 × 100. இதில் ஏற்கனவே இருக்கக்கூடியது. R எத்தனை, 15/2. இப்போ இதை நம்ம அடித்தோம்னா இதுக்கு நமக்கு வட்டி கிடச்சிரும். ஸோ இப்போ இதை 3த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கான வட்டி கிடச்சிரும். அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா, 152.5 25.
இதோட 15 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு? இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 1 2 வச்சேன். அப்போ ஆன்சர் வந்து 5718.75 ரூபாய். இது வந்து வட்டி. இப்போ வந்து நமக்கு வந்து வட்டி கிடச்சிருச்சு. ஏற்கனவே டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 30,000 ரூபாய். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டா அவர் பெறக்கூடிய மொத்த தொகை, பெரும் தொகை வந்து நமக்கு கிடச்சிரும். அவர் பெரும் தொகை இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 30,000 ப்ளஸ் வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 5718.75. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா அவர் பெரும் தொகை நமக்கு கிடச்சிரும். 35,718 ரூபாய்.75. இதுதான் அவர் பெரும் தொகை. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.